ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு உணவை வந்து ட்ரை பண்ணும்போதோ இல்லை வீட்டில் சமைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இல்லைன்னா டேஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு உணவு வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது டேஸ்டி அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் வேறு என்னென்ன ஃப்ரேசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், வேற எப்படி சொல்லலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம லேர்ன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஒரு ஃபுட்டு நீங்க டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தர்ப்பங்கள்ல நீங்க டெலிஷியஸ் டெலிஷியஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜூசி ஜூசி அப்படின்னும் நீங்க சொல்லலாம். ஃப்ளேவர்ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அடுத்தது பெலட்டபிள் பெலட்டபிள் அப்படின்னும் சொல்லலாம். யம்மி யம்மி அப்படின்னும் நீங்க சொல்லலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபுட்டு நீங்க சாப்பிடும்போது அது காரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயங்கள்ல நீங்க பஞ்சன்ட் பஞ்சன்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்தது சேவரி சேவரி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து காரமான உணவுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல்லே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகளை நம்ம லூசியஸ் லூசியஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு சில உணவுகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே அது சாப்பிட்டு பார்க்கணும், அது எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய உணர்வை வந்து அதிகமாக தூண்டக்கூடிய அந்த உணவுகளை டெம்டிங் டெம்டிங் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நைஸ் நைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னும் போது குட் குட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அடுத்தது டிலெக்டபிள் டிலெக்டபிள் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேப்டிவேட்டிங் கேப்டிவேட்டிங் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரு உணவை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ஜாயபிள் என்ஜாயபிள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்டி அப்படின்னு மட்டும் சொல்லாம நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி ஃப்ரேசஸ் மூலமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பா புதுசா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணக்கூடிய பிகினர்ஸ்க்கு வொக்காபுலரி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ புது புது வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.